என்ன முடிஞ்சிச்சு? வணக்கம் மக்களே, என்ன இவ முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது வந்து எண்டிங்கில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம மெரினா பீச்சில் ரீசெண்டாக வந்துட்டு கிட்ஸ்க்காக வந்துட்டு இந்த பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பீச்சுக்கும் பார்க்குக்கும் சேர்த்தா மாதிரி பிளேஸ் கிட்ஸ்க்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவள் வந்து சொல்கிறா பாருங்க, சத்து மேலே விளையாட ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணான். ஸோ ஆஸ் அ மாமியாக எங்களோட கடமைங்களை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். மாமாவும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு, மாமியும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஒரே ஹாப்பி மேடமுக்கு. மாமா கிட்ட ஒரே சிரித்து பாருங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அவள் சிரிப்பிலே வந்துட்டு தெரியும் அவளோட ஹாப்பினஸ் எவ்வளோ இதுவாக இருந்தாங்க. ஸோ உங்கள் பசங்களையும் இது மாதிரி வந்துட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போய் ஃபன் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒரு இதுனா, டெய்லி கூப்பிட்டு போக சொல்கிறாங்கங்க. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க மாமாவும் மருமகளும். என் ஹஸ்பண்டும் அவங்க மருமகளோடு சேர்ந்து அவரும் குட்டியாக சின்ன பருவத்துக்கே போயிட்டார். தென் அவளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவளை மோட்டிவேட் பண்ணி, உன்னால் முடியும், கமான் சானு, நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் பண்ண வச்சுட்ருந்தோம். ஸோ அவளுமே ஒரு மாதிரி நான் ஸ்ட்ராங் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா இது போயிட்டு வந்ததுலேருந்து. ஸோ உங்கள் குழந்தைங்களையும் இது மாதிரி நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். நம்மளால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணதுக்கப்புறமா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு மேலும் எல்லாமே வந்துட்டு பண்ண தோணும். ஓகே, நம்ம பண்ணுறது நல்லாயிருக்கு, என்கரேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் குட் ஹேபிட்ஸ், குட் வழியில் போகிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தாட்ஸ் வரும். ஸோ இது மாதிரி நீங்களும் அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களோட ஹாப்பினஸை வெளியே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், மாமாவும் அவங்களோட பொண்ணு. நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லா அப்பா அம்மா எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களுக்காக இப்படி லைனில் நின்று அதை ஏற்றி விட்டு அவங்க வர அழகாக வந்து எல்லாருமே ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே விளையாடுனது எங்களுக்கு பத்தலையாம். திடீர்னு திரும்பி பார்த்தா, மாமா அங்கே ஏதோ இருக்குது, நாங்கள் கூப்பிட்டு போக சொல்லிட்டு வா ஓடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு குடுன்னு ஓடிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிறத விட உள்ளே வந்து கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறதுன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டை குழந்தைய விளையாட வைக்க சொன்னால், இரு நான் செக் பண்ணுறேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, அவளால் சறுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சறுக்கி பார்த்தார். இதில் வேறு மாமா விழுந்துட போகிறேன், நான் பிடிச்சிக்கிறேன்னு அவள் வேறு. ஸோ நான் உள்ளே சொல்லியிருந்தேன்ல, இது தாங்க உள்ளே இருக்க அந்த இது இன்னும் நல்லா இருந்துச்சு. வெளியே என்ட்ரன்ஸில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது இன்னும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து அவங்களுக்கு பார்த்தோன்னே இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக லுக்காக நல்லா இருந்துச்சு. லுக் வைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக, குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு விளையாடணுன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ நிறைய பசங்க இருக்கும்போது விளையாட வச்சோன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஓகே இது பண்ணணும், விட்டு கொடுத்து இப்படி போகணும் அப்படி போகணுன்ற தாட் வருது அவங்களுக்கு. இங்கே ஆல்ரெடி பசங்களாம் ரிவர்ஸில் தான் ஏறிட்டு இருந்தாங்க. அவள் போயிட்டு அந்த பசங்க வர வழியில் தான் இறங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் அதுக்கப்புறம் திருப்பி க்ரீனுக்கு போனான். க்ரீன்லேயே அந்த பாப்பா வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பாப்பா விட்டு கொடுத்து இந்த பக்கம் போனாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும், இது மாதிரி நிறைய பசங்க கூட விளையாடுறதுனால. ஸோ அவளோட ஹாப்பினஸை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு அங்கே மெரினாவில் இருக்க பார்க், குழந்தைங்களுக்கான பார்க். ஸோ நீங்களும் போயிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போயிருந்தாங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். என்ன முடிஞ்சிச்சு? ஓகே சொல்லு.